தமிழகத்தில் பிறந்து அபார நடிப்பு ஆற்றலால் பாலிவுட்டை கலக்கி இந்தி சினிமாவின் அத்தனை சூப்பர் ஸ்டார்களுடனும் நடித்து புகழ்பெற்றவர்கள் 2 பெண்கள். ஹேமா மாலினி, ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவியை பற்றிய அறிமுகம் தேவையில்லை. ஹேமா மாலினி முந்தைய தலைமுறை நடிகை. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் உள்ள அம்மன்குடி என்னும் சிற்றூரில் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். தந்தைக்கு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வேலை, அடிக்கடி இடம் மாறுதல். இதனால் பள்ளி படிப்பை தில்லியில் முடித்தார் ஹேமா மாலினி. பரதநாட்டியத்தை முறையாக கற்றுக்கொண்டார். 1963ஆம் ஆண்டு இது சத்தியம் என்ற தமிழ் படத்தில் ஹேமா மாலினியின் திரைப்பயணம் தொடங்கியது. இதில் அற்புதமாக நடனம் ஆடியிருந்த ஹேமா மாலினியின் திறமையை பார்த்த அனந்தசாமி அவருடைய சப்னோ கா சௌதாகர் என்ற இந்தி படத்தில் ஹேமா மாலினியை அறிமுகம் செய்தார். கதாநாயகன் ராஜ்கபூர். ஆனால் எதிர்பார்த்த வெற்றி இல்லை. என்றாலும் ஹேமா மாலினியின் அழகான தோற்றமும் நடிப்பும் ரசிகர்களை கவர்ந்தது. தேவ் ஆனந்துடன் ஜானி மேரா நாம் என்ற படத்தில் நடித்தார். இந்த படம் ஹேமா மாலினியின் திரைவாழ்க்கைக்கு திருப்புமுனையை கொடுத்தது. 2வது படத்திலேயே ரசிகர்களின் கனவு கன்னியாக மாறினார். குறுகிய காலத்திலேயே பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரமாக ஆனார். மீண்டும் தேவ் ஆனந்துடன் இணைந்து தேரே மேரே சப்னே என்ற திரைப்படத்தில் நடித்தார். பின்னர் தர்மேந்திரா மற்றும் சஞ்சீவ் குமாருடன் ஹேமா மாலினி இரட்டை வேடத்தில் நடித்து வெளிவந்த சீதா அவுள் கீதா என்ற திரைப்படம் பெரும் வெற்றியை பெற்றது. 1970ஆம் ஆண்டு முதல் 1980ஆம் ஆண்டுகள் வரை தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்தார். 1975ஆம் ஆண்டு வெளிவந்த ஷோலே என்ற திரைப்படம் ஹேமா மாலினி, தர்மேந்திரா, சஞ்சீவ் குமார், அமிதாப் பச்சன், அம்ஜத் கான், ஜெயபாதுரி என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்த இந்த திரைப்படம் மும்பையில் மட்டும் ஒரே திரை அரங்கில் 5 ஆண்டுகள் ஓடி வரலாறு படைத்தது. அதன்பின் மளமளவென பல படங்களில் நடித்து புகழ் பெற்றார். 1980ஆம் ஆண்டு தர்மேந்திராவை திருமணம் செய்து கொண்டார். 2 மகள்கள் உள்ளனர். கடந்த ஆண்டு தர்மேந்திராவை பிரிந்து தனியே வாழ்கிறார். பாஜகவில் இணைந்து மாநிலங்களவை எம்பியாகவும் பின் 2014ஆம் ஆண்டு மதுரா தொகுதியின் மக்களவை உறுப்பினராகவும் பணியாற்றினார். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை தடை செய்ய கோரி குரல் எழுப்பி சர்ச்சையில் சிக்கினார். தமிழில் உலகநாயகன் கமல்ஹாசனுடன் இணைந்து ஹே ராம் மற்றும் தசாவதாரம் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருதையும் மற்றும் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருதையும் நடிகை ஹேமா மாலினி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.